வணக்கம். மார்ச் 5ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரிய அளவில் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் 11:30 மணி அளவில் நிஃப்டி 1% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். 2025 ஜிடிபி இலக்கை சைனா நிர்ணயித்திருக்கிறாங்க. 5% எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. ட்ரம்ப் டேரிஃப் இருக்குது, இருந்தாலும் அவங்க 5% இலக்கை வைத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ உள்ளூரில் ஸ்டிமுலஸ் எதிர்பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசு ஸ்டிமுலஸ் அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் டேரிஃபை அவங்க சமாளிக்கணும். அதனால் ஸ்டிமுலஸ் அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இந்த ஆண்டிற்கான ஃபிஸ்கல் டெபிசிட்டுடைய டார்கெட் சைனா வைத்திருப்பது 4%. 30 ஆண்டில் இல்லாத அளவுக்கு பெரிய அளவாக இது இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்க்கக்கூடியது 4.5% வளர்ச்சி 2025. டொனால்ட் ட்ரம்ப்புடைய யூஎஸ் எனர்ஜி பாலிசி ஃபோக்கஸில் இருக்குது. காங்கிரஸில் அவர் பேசும்போது இது குறித்தும் பேசியிருக்கிறாரு. அவர் செல்லமாக வைத்திருக்கக்கூடிய பேர் ட்ரில் பேபி ட்ரில், அதாவது ஆயில் அண்ட் கேஸ் திட்டத்திற்கு அவர் பேர் வைத்திருப்பது. ஆயில் அண்ட் கேஸ் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அவங்க உள்ளூர்லேயே உற்பத்தி அதிகரிக்க வேண்டும், நிறைய தோண்டி எடுக்க வேண்டும்னு முடிவு செய்திருக்கிறாங்க. இதனால் இன்ஃப்ளேஷன் மற்றும் விலைவாசி குறையும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. இப்போ விலைவாசி இன்ஃப்ளேஷன் அதிகரித்ததற்கு முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தான் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஏற்கனவே 100 பவர் பிளான்ஸை அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜோ பைடன். அதில் பெரும்பாலான ஆலைகளை இப்போ திறப்பதற்கு முடிவு செய்திருப்பதாக ட்ரம்ப் அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. இந்தியா மீது வரி விதிப்பாரா டொனால்ட் ட்ரம்ப்? அடுத்தது அந்த கேள்வி தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி வரி விதிக்கிறாருன்னா எவ்வளவு விதிப்பாரு, அதுவும் கேள்வியாக இருக்கு. என்டிடிவி ப்ராஃபிட்ல இப்போ தகவல் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸில் அவர் நடத்தின பேச்சில் இது குறித்தும் பேசியிருக்கிறாரு. இந்தியா, பிரேசில், யூரோப்பியன் யூனியன் மற்றும் சைனா மீது அவர் வரி விதிக்கிறாரு. எவ்வளவு வரி அந்தந்த நாடுகள் விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு வரி விதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து இது அமல்படுத்துவதாக சொல்லியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இந்தியாவுடைய காமர்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக யூஎஸ்ஏக்கு போயிருக்கிறாரு. இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல தகவல் கொடுத்துருக்காங்க. ஜேபி மார்கன் அவங்களுக்கு பிடித்த 4 ஹை கன்விக்ஷன் ஸ்டாக் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட் விழுந்ததற்கு பிறகு அவங்களுக்கு பிடித்த 4 ஸ்டாக்ஸ் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. மேக் மை ட்ரிப், பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ் மற்றும் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். கோஃபோஜ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு பல அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 1.56 பில்லியன் மதிப்பிற்கான டீலில் கையெழுத்திட்டிருக்காங்க. மல்டி இயர் கான்ட்ராக்ட். ஏஐ எனேபிள்டு சொல்யூஷன்ஸ்க்காக சாப்ரேக் ஆப்ரேஷன்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த சாப்ரேக் ஆப்ரேஷன்ற நிறுவனம் நாஸ்டாக்ல லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு டிராவல் டெக்னாலஜி கம்பெனி. கோஃபோஜ் 2 கம்பெனிகளை வாங்குறாங்க. ஆஸ்திரேலியாவை சார்ந்த டிஎம் லேப்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறுவனம் தான். அதே போல் ரித்மாஸ் அவங்களும் ஐடி இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறுவனம், அவங்களையும் வாங்குறாங்க. ஏர்லைன் செக்டர்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரித்மாஸ். அடுத்த அப்டேட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. கோஃபோஜ் 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாயாக மாற்றுறாங்க. ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கோஃபோஜ்க்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 11,500. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 10,350. வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. பிஹெச்இஎல் உடைய ஒரு டெண்டரில் இவங்க தான் லோவஸ்ட் பிடராக திகழறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சீம்லெஸ் பாயில் டியூப் சப்ளை செய்யக்கூடிய டெண்டர் இது. மதிப்பு 232 கோடி ரூபாய். அவந்தி ஃபீட்ஸில் பல்க் டீல் நடந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஐஐஎஃப்எல் ஃபெசிலிட்டிஸ் சர்வீசஸ் வாங்கியிருக்கிறாங்க. 4.38% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 728 ரூபாய்னு டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 435 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? தாய் யூனியன் ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க.
இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மின் பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல் 15% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் 11ஆம் தேதி அசோக் ஹோட்டலுடைய அசெட் மானிட்டைசேஷன் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. அதே போல Q4 ரிசல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. மகா கும்பமேளாக்கு பிறகு Q4 ரிசல்ட் இவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்காங்க மின்ட் செய்தியில. HDFC செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 7650, ஸ்டாப் லாஸ் 6850. பாரத் டைனமிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1125, ஸ்டாப் லாஸ் ₹1000. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. 3600 வாகனங்கள் ஒட்டுமொத்த சேல்ஸ் இயர் ஆன் இயர் 46% அதிகரிச்சிருக்கு. SBI கார்ட்ஸ்க்கு கோல்ட்மேன் சாக்ஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 912. பிரின்ஸ் பைப்ஸ்க்கும் கோல்ட்மேன் சாக்ஸ் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன 480, இப்போ 330 கொடுத்துருக்காங்க. BSE குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் இன்னைக்கு 9% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதற்கு முக்கிய காரணம் NSE எடுத்த முடிவு தான் சொல்லியிருக்காங்க. இது காலையில் வீடியோவில் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க. NSE வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸ்பைரி தினத்தை மாற்றுறாங்க. வியாழக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமையாக மாற்றுறாங்க. ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறைக்கு வருது. இது ஒரு முக்கிய காரணமாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. BSE இன்னைக்கு 9% விழுந்ததற்கு. அன்சல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பென்னி ஸ்டாக். அவங்க குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் மீது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேஷில் சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு போல தெரியுதுங்க. அங்கே வந்து முதலமைச்சர் இது குறித்து பேசியிருக்கிறார். இந்த நிறுவனத்தை பற்றியும் பேசியிருக்கிறாரு. இந்த நடவடிக்கை எடுத்தது பற்றியும் பேசியிருக்கிறாரு. ஃபோர்ஜரி அண்ட் சீட்டிங்காகத்தான் இந்த FIR பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. போன பிப்ரவரி மாதத்தில் வந்து NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து இந்த நிறுவனம் மீது கார்ப்பரேட் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ்க்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. IL&FS ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் வழக்கு தொடர்ந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த லோன் அவங்க கொடுக்காம கட்டாமல் வைத்திருக்கிறாங்க. நிறுவனம் கிட்டத்தட்ட 257 கோடி ரூபாய் IL&FS ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வழங்கி இருக்கிறாங்க இந்த அன்சல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. அது கொடுக்காம இருந்தனால அவங்க NCLT நாடினாங்க. NCLT கார்ப்பரேட் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ்க்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கோடெக் செக்யூரிட்டி சில ஸ்டாக் பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. வோல்டாஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1510, ஸ்டாப் லாஸ் 1360. கமின்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 3050, ஸ்டாப் லாஸ் 2760. செயின்ட் கோபைன் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஜெயேந்திரன் ஜெயசீலன் ராஜினாமா செய்திருக்கிறாரு. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 730 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்திலிருந்து. PSP ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க நவம்பர் மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் 30% ஸ்டேக் வந்து அதானி இன்ஃப்ராக்கு விற்பனை செய்கிறாங்கன்னு. இப்போ இதற்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. நியோஜன் கெமிக்கல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. தஹேஜ் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால் உற்பத்தி பாதிப்படைஞ்சிருக்கு. நல்ல வேளை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. இன்சூரன்ஸ் இருப்பதாக தகவல் கொடுத்துருக்காங்க நியோஜன் கெமிக்கல்ஸ். லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பில்டிங் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் பிஸ்னஸில் வந்து இந்த புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. சென்னை, மும்பை மற்றும் பெங்களூரில் அவங்க அந்த ரெசிடென்ஷியல் டவர்ஸ்க்கான ப்ராஜெக்ட் இது. அதோடைய மதிப்பு என்னன்னு சொல்லல. கம்பெனி சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 1000 2500 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியலுக்கு JP மார்கன் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் வெயிட்லேருந்து ஓவர் வெயிட்டாக உயர்த்தி இருக்கிறாங்க. கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 320. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. இந்தியாவில் அவங்களுடைய ஒரு மருந்து அறிமுகம் செய்கிறாங்க. இந்தியாவிலேயே உற்பத்தி செய்த இந்த மருந்து டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. பயோகான் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சில கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். அதானி வில்மருக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 370. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 54% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வருண் பியூரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம். அவங்களுக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 715. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. டாடா மோட்டர்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி கொடுத்துருக்கிற டார்கெட் பிரைஸ் 38% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு மார்கன் ஸ்டான்லிக்கு. CNBC TV 18லேருந்து கிடைத்த தகவல் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 853. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு முக்கிய காரணம் இந்த ஸ்டாக்குக்கு ட்ரிகராக இருக்க போகிறது. யூரோப்பியன் கமிஷனுடைய இண்டஸ்ட்ரி ஆக்ஷன் பிளான் இன்னைக்கு வெளியாக இருக்குது. அதில் வந்து ஜகுவார் லேண்ட் ரோவருக்கு சாதகமாக சில விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி. அப்படி இருந்ததுன்னா டாடா மோட்டர்ஸ்க்கு அது ஒரு ட்ரிகராக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 34 அனலிஸ்ட் டாடா மோட்டர்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. அதில் 20 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 9 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷனும் 5 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஆவரேஜ் இந்த அனலிஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் என்னன்னு பார்க்கும்போது 34% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த CNBC TV 18 செய்தியில்.
சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.